சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயலலிதா ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி சார் பேசின காக்கா கழுகு கதை வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் அதை பற்றி பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து வேட்டையின் ஆடியோ லான்ச்சில் வந்து அதே மாதிரியே தான் இம்பாக்டாக பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சகுனி கதையெல்லாம் உள்ள பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க கதையெல்லாம்? வந்து என்ன சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இங்கே சகுனிகள் நிறைந்த உலகம் இதில் வந்து நல்லவனாக வாழ்றது ரொம்ப கஷ்டம், இங்கே வந்து சாணக்கியத்தனமும் சாமர்த்தியமும் வேணும் அப்படின்னு அது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ரஜினி இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலிருந்து ரஜினியோடைய முதுகில் குத்தியவர்கள் அதிகம். அவங்க ஏன்னா இந்த விழாவிலே கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு கன்னடம் மட்டும் பேச தெரிஞ்ச ஒருத்தனா பெங்களூர்லேருந்து ட்ரெயினில் கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்தேன், இன்றைக்கி தமிழக மக்கள் என்னை வந்து அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுதான் அவருக்கு ஆரம்பத்தில் பிரச்சனையாச்சு. வந்து என்னன்னா, ரஜினிகாந்த் ஒரு இடத்துல கடகடன்னு வளரும் பொழுது என்னையா தமிழை கடிச்சு பேசுகிறான் அந்த ஆள், வந்து கடகடன்னு வளர்றாப்புல, சம்பளம் வேறு ஏறுது, இத்தனை படம் புக் ஆகிறாப்புலன்ட்டு மறைமுகமாக ரஜினி முதுகில் குத்தியவர்கள், ரஜினிக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தவங்க, எப்படியாவது ஓடி போயிடணும் இவர் பெங்களூருக்கே, இங்கே இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் ரஜினிக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூர் குணம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது தவறு கிடையாது. நீ எல்லா வெற்றி பெற்ற மனிதர்களுக்குள்ளேயும் இப்படியான பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னாடி அந்த மாதிரியான ஒரு குணம் ஒரு இது உண்டு. அதுதான் அவர் வந்து ஒரு இதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காரு. இது சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கே பொருந்தும். இந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. சகுனிகள் நிறைந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு சாணக்கியனா சாமர்த்தியசாலியாக இருக்கிறது தான் ரொம்ப. கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்குனர், அவர் ஒரு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இங்கே சினிமாவில் வந்து அறிவாளிக்கு வேலையில் புத்திசாலிக்கு தான் வேலை, சமயோஜித புத்தின்னு வந்து அது எல்லா துறைக்கும் பொருந்தும், சினிமாவுக்கு இன்னும் அதிகமாக பொருந்தும். அதை தான் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து ஒரு டோபி கதை சொல்லியிருக்காரு. அதை கூட வச்சு டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரை சொல்கிறது ஏது சொல்கிறது. நல்லா இருந்தது ஒரு விதத்தில். என்ன சொல்கிறாரு, ஒரு இமயமல்லில் ஒரு 22 வயசு சாமியார் ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் என்னென்னா, அவருடைய உடையை துவைப்பதற்கு ஒரு 12 கிலோமீட்டர் சுற்றிட்டு போயிட்டு ஒரு ஆற்றுல போய் துவைச்சின்னு அதுக்காக ஒரு கழுதையை வளர்த்தாரு. அந்த கழுதை திடீர்னு காணாமல் போச்சு. அந்த அதிர்ச்சியில் என்ன ஆகிட்டார், அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டார். நின்ன உடனே அவருக்கு திடீர்னு ட்ரெஸ் இல்லாமல் இருப்பார், ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்புறம் மக்கள்லாம் அவருக்கு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு அவரை வழிபட ஆரம்பித்தாங்க. எப்போது திறந்து ஏதாவது சொல்லும்போது அது அவ்வளோ பேரில் ஒருத்தருக்கு பழிச்சு போச்சு. பழித்த உடனே அவர் பெரிய சாமியாராக மாறிட்டார். அவருக்கு சிஷ்யர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. திடீர்னு கழுதை கத்துற சத்தம் கேட்டவுடனே, எங்கே என் கழுதைன்னொடனே இவங்க சிஷ்யர்களுக்கு இதுவாகி போச்சு. என்ன சாமி கழுதைன்றீங்கன்னா, யோ நீ சொல்கிற மாதிரி நான் சாமியாரோ சித்தரோ கிடையாது, நான் ஒரு டோபி, இந்த கழுதியை வச்சு தான் நான் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்போது, அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க, இப்போ நீங்கள் பெரிய ஆள், உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் க்யூவில் இருக்காங்க, நீங்கள் பாட்டு பழையபடியே கண்ண முடின்னு இருந்துங்கன்னு, அந்த டோபி தான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம். அது எடுத்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி இதுவாகிட்டுருங்க. அதுதான் ரஜினி வந்து ஒரு 73 வயசில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 55 நிமிஷம் நின்ன வாக்கில் அந்த ஸ்பீச் அவ்வளோ தெளிவாக பிசுறு தட்டாமல் கான்ட்ரவர்சி ஏற்படாமல் பேசுனதே ஒரு பெரிய விஷயம். அது எதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு வரல, அல்லது எழுதி வச்சு படிக்கல. வந்து மனசில் தோன்றத்தை, ரஜினி மனசில் தோன்றத்தை சொல்லக்கூடியவர் தான். அப்படி தான் இருந்தது அந்த ஆடியோ லான்ச்சில் ஸ்பீச். சார், அடுத்து வந்து நல்ல கதை பண்ணுறதுக்கு இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, வெற்றிமாறன் போன்றவங்களாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கமர்ஷியல், ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கமர்ஷியல் படம் கொடுக்கறதுக்கு டைரக்டர் இங்கே கம்மியாக தான் இருக்காங்க, குறிப்பிட்ட சில பேர் தான் இருக்காங்க, டைரக்டர் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதே வந்து கமர்ஷியல் மூவி பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு பேசியிருக்காரு. இல்லை, நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் படம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், உண்மை தான். வந்து நீங்கள் கமர்ஷியல் மூவி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒருத்தரை வந்து அழ வச்சிடலாம் ஒரு திரைப்படத்தில், நீங்கள் சிரிக்க வைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். வந்து எழுத்தாளரும் நடிகரும் மறைந்த கிரேசி மோகன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவர் நாடகம் எழுதும் பொழுது நைட்டில் உட்காந்து எழுதுனா விழுந்து சிரிப்பாராம். அவர் ப்ளே பண்ணும்போது ஒருத்தரும் சிரிக்க மாட்டாங்களாம். வந்து அதே போல் தான் கமர்ஷியல் படம் வந்து எப்படின்னா வியாபாரம் தான், முழுக்க சினிமா என்பது ஒரு வியாபாரம். இங்கே 100 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கணும், இல்லைன்னா 100 ரூபா போட்டு 100 ரூபாய் எடுத்துடணும். 100 ரூபா போட்டு 10 பைசா எடுத்தால் என்ன ஆகும்? அதை தான் ரஜினி கரெக்டாக சொல்லியிருக்காரு. இது ஒரு வியாபாரம், கமர்ஷியல் உலகம், இங்கே அதுதான் வேணும் அப்படின்ட்டு தான் அவர் சொன்ன வந்தது. நம்ம சார் போட்ட காசை எடுத்துடணும், கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்கன்னு நம்பி சொல்லியிருக்காரு ஃபுல்லாகவே. சார், வேட்டையின் படத்துக்கு வந்து ஞானவேல் சார் வந்து அனிருத் தான் மியூசிக் வேணும், 100% அனிருத் தான் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினி சார் வந்து எனக்கு 1000% வந்து அனிருத் தான் வேணும் அப்படி சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்காரு சார் அனிருத் வந்து இப்போ இந்த காலத்தில். நீங்கள் சமீப கால பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் பாருங்கள், அங்கே அந்த படங்களை காப்பாற்றுறதே அனிருத் தான். அதை தாண்டி ஒரு கொண்டாட்டமாக கொண்டு போகிறது அனிருத் தான். அவர் ஸ்வீடன் ஆல்பத்துலேருந்து எடுக்கிறாரா, அல்லது வந்து எத்தோப்பியா ஆல்பத்துலேருந்து எடுக்கிறாரான்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி வந்து 2K கிட்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபராக வந்து அனிருத் மாறிட்டார். இந்த படத்தினுடைய அந்த
வேட்டையனுடைய டீசரை பாருங்கள் வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காரு வந்து. ஃபஸ்ட்டு சிங்கிள் மணிசிலாயம் வந்தது, அதுக்கடுத்து ஒன்று வந்திருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அனிருத் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக மாறிட்டார் வந்து. தேவாரா படத்துக்காக ஜூனியர் என்டிஆர் இங்கே பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்தோன்னா ஹனி 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 ஹனின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது முக்கியமான விஷயம். இதை தாண்டி அனிருத் வந்து ஸ்பீச் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்தது. என்னன்னா ஒரு 34-35 படங்கள் பண்ணியிருப்பார். ஆனால் நான் 4 படம் வந்து ரஜினி சாருக்காக பண்ணியிருந்தேன். அந்த படங்கள் தான் என்னை வெளியே கொண்டு வந்து காட்டுச்சு. அதுதான் கொண்டாட்டமான இது ஆச்சுன்னு. கத்தி தான் முக்கியமான படம் வந்து. ஆமாம், அந்த ஆல்பம் தான் ஃபுல்லாக. ஆமாம், நேற்று இந்த ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா லைக்காவை பற்றி ஒரு ப்ரோமோ போடும்போது கத்திலேருந்து தான் தொடங்குனாங்க. அத்தனை ஆடியன்ஸை வந்து கொண்டாடினாங்க. அதனாலேயே நீங்கள் எப்படி ரஜினிகாந்தோடைய ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது உங்களை வந்து கொண்டாடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கைத்தட்டுறாங்களோ அது மாதிரி விஜய் ஃபங்க்ஷனுக்கு நடந்திருக்குது வந்து. அதை மறந்துடக்கூடாது. அதான் ஏன்னா உறவினர் இருந்தாலும் சொல்லிட்டாரான்னு தெரியல. அனிருத் ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டராக தென்னிந்திய சினிமாவை தாண்டி வட இந்திய சினிமாவில் அவர் வந்து கவனிக்கப்படுகிறார். அது ஒரு பெரிய வளர்ச்சி தான், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது. சார், இந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் நடிக்கிறதுக்கு காசை வாங்காமல் நடிச்சிருக்காரு. ரஜினி சார் கூட நடித்தா மட்டும் போதும், ஆனால் எனக்கு ஒரு 2 months மட்டும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ ரஜினி சாருக்கு அவ்வளோ ஒரு ஃபேனா சார் அவர்? இல்லை, அது தாண்டி ரஜினி வந்து நீங்கள் இப்போது 72-73 வயசு ஆகிடுச்சுன்னு ஒரு முக்கியமான டைரக்டர் இது கூட சொல்லியிருந்தார் வந்து. தாசே ஞானவேல் வந்து ஜெய்பீம் மாதிரியான படம்லாம் எடுத்துருக்கீங்க. அது ஜெய்பீம் கூட சொல்ல வரல, அவருக்கு 2வது படம்னாரு எடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரியான சமூக கருத்தெல்லாம் அதை கொண்டு வந்துடாதீங்க. இது ஒரு கமர்ஷியல், உங்களுக்கான சமூக கருத்து இருக்கட்டும். அதே சமயம் என் படத்தை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டருக்காரங்க, ரசிகர்கள் அதை வந்து மனநிறைவோடு போகணும், அவங்க லாபம் சம்பாதிக்கணும், தப்பு துட்டு இதுதான் முக்கியம் அப்படின்னு பக்கா இதுவாக பேசியிருக்காரு வந்து. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது அவர் அடுத்து அந்த படத்துக்குள்ளே யார் யார் இருக்க போகிறாங்கன்னு அவர் கேட்டிருந்தப்போ அவர் சொல்கிறது வந்து பகத் பாசில் சொல்லியிருக்காரு. இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க கேட்டோன்னே பகத் பாசில் சார் அப்படின்னு வந்து ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. பேசிட்ட சார் நாங்கள் யார் ஞானவேல் சொல்கிறது. ஆனால் அவர் 2 மாதம் டைம் கேட்குறாரு அப்படின்போது அது நீங்கள் சன் பிக்சர்ஸ் கூலி படம் இது சன் பிக்சர்ஸ் கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ரஜினி தான் பேசியிருக்காரு. அதுலேயும் போகிற போக்கில் வந்து லோகேஷ் கனகராஜும் வந்து ஃபன் பண்ணி விட்டார் வந்து. ஏன்னா இது மாதிரி சன் பிக்சர் கேட்டு ஓகே வாங்கிட்டேன், லோகேஷ் கிட்ட போய் ஒரு 1.5 மாதம் தள்ளி போக முடியுமா கேட்டோன்னே ஓகே சார்னாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் கதையே ரெடி பண்ணல அப்படின்ட்டு வந்து ஆக்சுவலாக அது ஒரு உண்மை தான் வந்து. லியோவுக்கு முன்னாடி ரஜினிக்கு சொன்ன கதை வேறு, லியோவுக்கு பிறகு வேற ஒரு கதை ரெடி பண்ண சொல்லிட்டாரு. அந்த ரெடி பண்ண முடியாத கதையை தான் அப்போ வரைக்கும் இருந்திருக்குது. இப்போ ஓகே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பகத் பாசிலுக்காக வெயிட் பண்ணார் அப்படின்ற ஒருத்தர் வந்து பகத் பாசில் இதை கேட்டுட்டு சம்பளமே வாங்கான்னு சொன்னது வந்து. நீங்கள் சமீப காலமாக ரொம்ப காலமாக நீங்கள் மலையாள படங்களை தாண்டி பகத் பாசிலுடைய ஒரு அற்புதமான நடிப்பு எதில் வெளிப்பட்டதுன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் ஆடியன்ஸுக்கு மாமன்னன் தான் பிரமாதமான ஒரு இது. இவங்களாம் பகத் பாசில் மாதிரியான நடிகர்லாம் யாருன்னா ஒரு தண்ணீர் மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வடிவமாக மாறக்கூடியவர்கள். இது வேட்டையனுக்கு இது இவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்கன்னு இந்த படம் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக கொண்டு வரணும்த்துக்கு ரஜினியோட இன்புட் இருக்கிறது வந்து இல்லை அப்பட்டமாக தெரியுது. அமிதாப் பச்சன் சார் வந்து மெயினாக இது பண்ணுறாங்க. ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து ட்ரீசரில் வந்து அவரோட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏதோ பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதோ, எனக்கு கனெக்ட் வர மாட்டேதோ அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் கேட்டிங்களா சார் வாய்ஸ் வந்து? ஏங்க சொன்ன மாதிரி என்னங்க அது பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எதுவுமே கொடுத்துருவோம். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்து அதாவது மிமிக்ரியே தெரியாதவங்க கூட பிரகாஷ் ராஜ் வாய்ஸில் பேசுங்கன்னா என்ன செல்லம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு டோனு அதை தூக்கி வந்து அமிதாப் பச்சன் கொடுத்துருங்க. நேகல் ரவி கொடுத்துருக்கலாம். இன்னொருத்தர் கூட சமீபத்தில் ஒரு படத்தில் கூட அமிதாப்புக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து கல்கி படத்தில் ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்தேன். பிரமாதம் வந்து நம்ம இவர் காக்கா முட்டை மணிகண்டன் பிரமாதமாக பேசுகிறாருங்க. அவரை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் பிரகாஷ் ராஜ் வாய்ஸை கொண்டு வந்து மேட்சே ஆகலை வந்து. ஒரு சமயம் படம் பார்க்கும்போது படம் பார்க்க அந்த கேரக்டர் அந்த வாய்ஸ் இதுவாகணும் என்னென்னா டக்குன்னு மைண்ட் செட்டில் வந்து பிரகாஷ் ராஜ் தான் வந்து உட்கார்றாரு. அதில் நமக்கு ஃபெமிலியராக பேசுனது அது தெரியல சார். பிரகாஷ் ராஜ் டப்புன்னு அவர் ஞாபகம் தான் ஃபெமிலியராக தாண்டி அந்த வாய்ஸுக்குன்னு ஒரு யூனிக்கான வாய்ஸ் இல்லையா அது. அதை போய் இவர் கொடுத்து வச்சுக்காங்க என்னன்னு தெரியல. இதுக்கு எதுக்காவது காரணம் இருக்கான்னு புரியல. மேபி ரஜினி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல வந்து. சார் எத்தனையோ டேரக்டர் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ரஜினி சாரையும் அமிதாப் பச்சன் சாரையும் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் யாருக்குமே அமையாத இந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஞானவேல் சார் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து அமிதாப் பச்சன் சாருக்கு பிடிச்சி ரஜினி சாரும் அமிதாப் பச்சன் சாரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு படம் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குமா சார்? இல்லை அதுதான் ரஜினியே சொல்லியிருந்தார் வந்து அமிதாப் வேணும் சார் அப்படின்னு ஒன்று. ஐயோ நான் எப்படிங்க பேசுறது, நீங்கள் ப்ரொடக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா லைக்கா வந்து சுபாஷ்கரன் எனக்காக என்ன வேணாலும் சொல்லலாம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஒரு பெரிய ரெமுனரேஷன் கேட்பார் அவர். அது மற்ற தயாரிப்பு நிறுவனம் தான் தயங்குவாங்க, லைக்காக வந்தால் ஒத்துப்பாங்க எனக்காக அப்படின்னு. அதுதான் அதனுடைய அர்த்தம். அது
ஒரு பெரிய சம்பளம் கேட்பார் அப்படின்னு. அப்படி ஒரு பெரிய சம்பளம் அமிதாப்புக்காக கொடுத்துருக்கு. அதை தாண்டி ஒரு 40 வருட கால நண்பர் ரஜினி. ஏன்னா மற்றவங்க யாரும் எந்த படத்துலையும் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணுன்னு ஆசைப்பட்டாங்க, நடக்கலை. சொன்னதுனால இந்த கண்டென்ட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அதை சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. விஜயோட மாநாடு நம்ம நடக்குமோ நடக்காத நினச்சிட்டு சமயத்தில் வந்து அக்டோபர் 27 நடக்க போக சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 28 நம்மளே பேசணும் நம்ம சேனல்லையே. அது சாத்தியமே கிடையாதுங்கன்னு சொல்லியிருந்தோம். வாய்ப்பே இல்லை. 2025 தள்ளி போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம். ஆமாம்மா, ஏன்னா ஜனவரி கூட போகிறது. இப்போ என்னென்னா இந்த அக்டோபர் கடைசி 27 கடைசி வாரம்னு வச்சுருக்காங்க. மிடில்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு வானிலை மையமும் தெரிவிச்சிருக்காங்க. அது கடுமையான மழை இருக்குன்னு. எந்த அளவுக்கு இப்போ கடுமையான வெயில் இருக்கோ கடுமையான மழை இருக்குன்றாங்க. ஒருவேளை மழை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கான மாற்று ஏற்பாடெலாம் கூட அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா மாநாடு நடந்தே தீரும். நீங்கள் 1000 சொன்னாலும் சரி, அது அக்டோபர் 20 நடக்குதா அல்லது டிசம்பரில் நடக்குதா ஜனவரியில் நடக்குதா, நான் எதிர்பார்த்து தை மாதம் அப்படின்னு ஒரு விஷயம், தை பிறந்தால் வழி புழக்கம் அப்படின்ற மாதிரியான. இல்லை மாநாட்டை ஏன் தள்ளி போடுவானே, நடத்திடுவோம் அப்படின்னு. சரி, அக்டோபர் முதல் வாரம் 2வது வாரத்தில் மாநாடு நடத்த வேண்டியதானேன்னா இது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தளபதி 69 படப்பிடிப்பு. அந்த படப்பிடிப்பு ஒரு ஷெட்யூல் வந்து இங்கே திருப்போரூரில் வேகமாக முடிச்சிடுவோம் அதுக்குள்ளே அப்படின்னு. இந்த மாநாட்டு சமயத்தில் மழை வந்து விட்டால் அவங்க மாற்று ஏற்பாடாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நகரம் ஒவ்வொரு கிளைக்கும் எல்இடி டிவியில் அதை ஒளிபரப்புற மாதிரி விஜயோ அது அவங்க சார்ந்தவர்களோ ஒரு அரங்கத்துக்குள்ளே பேசி அதை ஒளிபரப்புற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்கனவே வந்து ட்விட்டரில் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அறிக்கை அரசியல் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் மாநாடு தான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுவாரா இல்லை மத்திய அரசு எதிர்த்து பேசுவாரா, நேரில் என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு அதையும் வந்து எல்இடியில் போட்டால் மக்கள் எப்படி சார் கனெக்ட் ஆகும்? இல்லை, அது மாதிரி ஒன்றும் உறுதியாக சொல்லலை. ஒரு வேளை அப்படி நடந்ததுன்னா விஜயோட ஸ்பீச் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து விஜய் ஒரு வேளை இறங்கி இந்த மாநாடு தான் முக்கியமானது, இறங்கி ஒரு பிரச்சனைகள் வந்து இங்கே பேசிடுவோம். இப்போ விஜயோட ஸ்பீச்சை தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. போல்டாக பேச மாட்டார், வழவழா குழான்னு பேசுகிறாருன்ற மாதிரி என்ன இது இருக்குல்ல. அப்படி விஜய் வந்து ஒரு கண்டென்ட் இன்றைக்கி வந்து சுற்றி சமூக ஊடகங்களும் மீடியாக்களும் தானே வந்து குவிஞ்சு போய் கிடக்குது. நீங்கள் தூக்கி ஒரு கண்டென்ட் அப்படி அடிச்சிங்கன்னா போதும், அது வைரல் ஆகிறதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வைரல் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறும். மேபி மழை வரலை, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாநாடாக அது நடந்தே தீரும். சரி, அந்த மாநாடு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் நீதி மையம் கட்சியில் வந்து கமலஹாசன் வந்து இன்றைக்கி பொதுக்குழுவில் நடத்தி தலைவரை திருப்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது பேசும்போது வந்து மத்திய அரசு தாக்கி தான் பேசியிருக்காரு, மாநில அரசு அப்படியே விட்டுட்டாரு. ஆரம்பத்தில் மாநில அரசு வந்து நிறைய எதிர்த்து வந்து இன்னைக்கு மத்திய அரசு மட்டும் ஏன் சார் எதிர்த்து இருக்காரு? நிறைய கருத்து வந்து அப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அவர் வந்து திமுகவுடைய ஒரு கிளை கட்சி மாதிரி தான் ஆயிடுச்சு வந்து மக்கள் நீதி மையம். இப்படி தான் இருக்குது. வந்து அவர் எங்கே இந்த விமர்சனம் பண்ண போகிறார்? அவர் தொடர்ச்சியாக நான் கூட பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. அதில் ஒரு மனதாக வந்து கமலஹாசனை தேர்ந்தெடுத்திருக்காங்க தலைவராக. அவரை தேர்ந்தெடுக்காமல் 2500 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு. அவர் பேசுகிறது பூரா என்னென்னா சொன்ன மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ரொம்ப வந்து விஷமத்தன்மையானது, வந்து அதை அனுமதிக்கவே கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திய ஐரோப்பா மற்றும் ரஷ்யா நாடுகள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திச்சு இவர் கோவிட்டுக்கு இணையாக அதை சொல்கிறார். வந்து ஓகே, அது விரிவாக சொன்னார்னா தெரியாதவங்களுக்கு தெரியும். இப்போ 2வது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழகத்திற்கு உரிய நிதி கிடைக்கணும், நிதி கொடுத்தாங்கன்னு மத்திய அரசு இவர் கேட்குறாரு. அங்கே தான் வந்து என்ன மக்கள் நீதி மையம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே திமுக கூட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டதா, இல்லை இவ்வளோ சீட்டு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. முழுக்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசை விமர்சனம் பண்ணி அவருடைய அரசியல் அவருடைய ஸ்பீச் இருந்துக்கிட்டே இருந்தது வந்து அதில். ஆமாம் சார், சொல்லும் போது வந்து தமிழகத்தில் வந்து பிரதமர் யாராவது கொண்டு வரணும், அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டில்? ரொம்ப காலமாக இது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. காமராஜரே வந்து பிரதமராக, அவரே வந்து பிரதமராக இருங்க, காலா காந்தி அவருக்கு பேரே வந்து அப்படின்னா அவர் வேணாம், அவர் எனக்கு அது ஒரு பெரிய சுமை அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப அது வேணான்னு மறுத்துட்டாருன்ற ஒரு தகவல்லாம் இருக்குது. தென்னிந்தியாவிலிருந்து நரசிம்மராவ், தேவகவுடா இவர்கள்லாம் இருந்தாங்க, வந்து சந்திரசேகர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இருந்தும் என்ன ஒரு ஆக்டிவான பிரதமராக இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் தமிழர் ஒருவர் பிரதமராக ஆகக்கூடிய அந்த இது எப்போ அந்த கனவு நினைவாகும் தெரியல. கமலஹாசன் சொல்லியிருக்காரு, பார்ப்போம் அதையும். ஓகே சார், அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் சார். நன்றி.